அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 ஏக்கரா 40 சென்ட்டுங்க. தாரோடு பேஸு ஒரு 300 அடி 350 அடி வருங்க. அந்த காடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் தாரோடு பேஸே தாங்க. பாருங்கள், அங்கே ஒரு நண்பர் நின்றுருக்கிறார்ல, அது வரைக்கும் வந்து தாரோடு பேஸ் தாங்க இந்த காடு. 300 அடி சூறாக வருங்க தாரோடு பேஸு. காடு வந்து மேட்டு காடு தாங்க. தண்ணி வசதி எதுவும் இல்லை, போர் கிணறு எதுவும் இல்லை. இந்த பக்கத்து காடு வந்து காட்டுறவங்களுக்கு எதுக்காகனா, இந்த மண்ணினுடைய தரத்தை பார்க்குறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தது பக்கத்து காடுங்க. அது எதுக்காகனா, உங்களை அதே மாதிரி தான் மண் இருக்குங்க இதை காட்டுறதுக்காக உங்களுக்கு அதை காட்டிக்கிறேன். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற காடு வந்து உழவு ஓட்டாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு பூண்டு முளைச்சதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். இது வந்து நாளைக்கு சுத்தம் பண்ணி நம்ம உழவு ஓட்டினோம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கள அதே மாதிரி தான் இருக்குது மண். செம்மண் பூமிங்க நல்லா மணலாட்டம் இருக்குது. அருமையான மண்ணுங்க காடு. கிளசருவு காடுங்க. ரோடு பேஸில் இல்லை வேலி முளைச்சதுனால உங்களுக்கு ரோடு பேஸு இங்கே காட்டுக்குள்ளேருந்து பார்த்தா தெரியாது. அதுக்கு தான் நான் ரோட்லேருந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த வரப்பு ஒரே நேருங்க. இப்போ நான் நின்றுருக்கிறது ஒரே நேர் போய் அந்த பனை மரத்துலேருந்து மறுபடியும் ரைட்டு கட் ஆகுதுங்க. பாருங்கள், இந்த கரையா மண், எறும்பு புத்து மண், அடிமண் வந்து மேலே வந்துருக்குது. காடு வந்து வாஸ்துப்படி கிளசருவு காடுங்க. காட்டினுடைய நீள அகலம் நல்லா ஒரு பொட்டியாட்டு இருக்குதுங்க. எந்த மூலையும் இழுக்காமல், எந்த மூலையும் கட்டாகாமல் நல்ல ஒரு பொட்டியாட்டு இருக்குது காடு. அருமையான காடுங்க. மேட்டாங்காடு இருந்தாலும் மண் அருமையான மண். எந்த இடத்துலையும் ஒரு பாறையோ கல்லோ எதுவுமே இல்லை. இந்த வேலி ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக போயிடுதுங்க. காட்டினுடைய நீளம் ஒரு 500 அடி வருங்க. அகலம் ரோடு பேஸு ஒரு 300 அடி வருங்க. மொத்தமாக 2 ஏக்கரா 40 சென்ட்டுங்க. கிளசர வழி அமைஞ்சிருக்குது வாஸ்துப்படி. எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் நல்ல சிறந்த காடு நிலம் அது. ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி குட்டை ஒன்று பெரிய குட்டை இருக்குது. பக்கத்தில் எல்லாமே தோட்டம் தாங்க. விவசாய நிலம் அமைக்கிறதுக்கும் அருமையான காடு. அதே போல் ஒரு ஸ்கூலு கட்டுறதுக்கும் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த ஒரு காடுன்னு சொல்லலாம். இந்த காட்டினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர்னோட விலை 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக 2 ஏக்கர் 40 சென்ட்டுங்க. காட்டில் வந்து ஒரு இடத்துல கூட ஒரு கல்லோ ஒரு பாறையோ எதுவுமே நான் பார்க்கல. எதுவும் காட்டில் இல்லை. அருமையான மண், தரமான மண்ணுங்க. ஒரு தென்னந்தோப்பு வைக்கிறதுனாலும் இல்லை ஓட்டு நாளைக்கு போர் போட்டு சர்வீஸ் வாங்கி நம்ம ஒரு தோட்டம் பண்ணுறதுனாலும் நல்ல ஒரு காடுங்க. மிகச்சிறப்பான ஒரு காடுங்க. இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம்
நம்பியூர் வட்டம். இந்த கெட்டிச்செவியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் காட்டினோட எல்லை, அதாவது கிழக்கு பகுதியினோட எல்லை. ஒரு ஓடையாட்ட போகுது. இதிலிருந்து நேராக தார் ரோடு. அந்த பனைமரம் இருக்கிறது தான் தார் ரோடுங்க. ஒரே கிளச்சரிவு. இந்த காடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனடியாக கால் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு நல்ல ஒரு காடுன்னா நிற்கிறதெல்லாம் போயிடுது. நம்மளோட வீடியோவிலேயே நிறைய பார்த்தீங்கன்னா சேலான காடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோல்டுன்னு போட்டிருப்பேன். ஒரு சில காடு எங்களுக்கு தெரியாமல் சேலாக இருந்தாலும் அதை போட்டிருக்க மாட்டோம். மேக்ஸிமம் தெரிஞ்ச அளவுக்கு போட்டுருவோம். உங்களுக்கு காடு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே கூப்பிடுங்க, தொடர்பு கொள்ளுங்க. நல்ல காடெல்லாம் இப்போ இருக்குது, நிற்கிறதில்ல, உடனே சேல் ஆகிடுது. டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நான் நம்பர் கொடுக்குறேன். கூப்பிடுங்க, எதாக இருந்தாலும் கூச்சப்படாதீங்க. டக்குன்னு கூப்பிடுங்க, பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணால் தான் இன்னும் 4 பேர்த்துக்கு காட்டும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.